கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். கிவிங் காட், கொடுக்கிற தேவன்கிற செய்தியை நம்ம தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு நாலாவதாக தேவன் என்ன கொடுக்கிறார் என்று நம்ம தியானிக்க இருக்கிறோம். ஜெபத்தோடு இந்த செய்திகளை கடந்து சொல்லுவோம். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன், எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்கள் எல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் இளைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமேன், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன், எவ்வளவு இன்பமானது. கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றை மாற்றிக் கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் களிப்பான நீரூற்றை மாற்றிக் கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு சியோனை காண்பார்கள். ஆமேன், சியோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன், எவ்வளவு இன்பமானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஓர் நாள் மேலானது. வேறிடத்தில் 1000 நாள் வாழ்வதை விட உம்மிடத்தில் ஓர் நாள் மேலானது. ஒவ்வொரு நாளும் உமது இல்லத்தின் வாசலில் காத்திருப்பேன். ஆமேன், வாசலில் காத்திருப்பேன். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திரு சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமேன், எவ்வளவு இன்பமானது. இயேசுவின் நாமத்தினாலே ஜெபங்கள் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். ஆரோக்கியராஜ் பிரதர் பிரைஸ் லார்ட், லீலாமால் பிரைஸ் லார்ட், பாலசுந்தரி சிஸ்டர் பிரைஸ் லார்ட். கிவிங் காட், கொடுக்கிற தேவன் அப்படின்னு பார்க்கிறோம். அந்த தேவன் எப்படி கொடுத்தார்னு பார்த்தோம்னா, தன்னுடைய ஒரே பேரனுக்குமாரனை கொடுத்தார். நம்ம கேட்டு கொடுக்கறதில்லை. அநேக நேரம் பல முறை நம்ம கேட்டு தான் பெற்றுக்கொள்கிறோம். ஆனா இன்னைக்கு என்ன கொடுக்கிறார் என்கிறத நம்ம தியானிக்க இருக்கிறோம். வாசிப்போமா? செய்திக்கு ஆதாரமான வசனம் 1 சாமுவேல் 9வது அதிகாரம் 27வது வசனம். சவுல் சாமுவேல் தீர்க்கதரிசியாக ஆண்டவர் முன்குறித்தார். தாயின் கர்ப்பத்திலே பிரித்தெடுத்தார். ஒரு சாபமான குடும்பத்திலிருந்து வெளியே கொண்டு வந்து தன்னுடைய வாயினுடைய வார்த்தையாக மாற்றிட்டார். மாற்றினவர் இப்ப என்ன செய்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர்களின் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்த பொழுது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரர்களை நமக்கு முன்பாக நடந்து போக சொல் என்றார். அப்படி அவர் நடந்து போக சொன்னான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நில். ஸ்டாப். இவருக்கு கழுதிய பக்கம் தான் போனார். ஆனா ஆண்டவர் இவர் என்ன செய்ய போறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10வது அதிகாரம் 1வது வசனம். சவுல் சாமுவேலை கேட்காமலே ஒன்று கிடைக்கிறது, அபிஷேகம். அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அதன் தலையை மேல் வார்த்து முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. கேட்காமலே கொடுக்கிற தேவன். உலகத்திலேயே எத்தனையோ காரியங்கள் கிடைக்கும், நான் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். ஆனா எல்லாற்றையும் விட ஒரு சுப்பீரியர் அபிஷேகம். இந்த அபிஷேகம் தரித்து நில், ஸ்டாப். இதன் பின்னாடி என்னெல்லாம் கொடுக்கிறார் நம்ம பார்க்கிறோம். அபிஷேகம் தரித்த ஊத்திட்டார். அடுத்து என்ன கொடுக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 10வது அதிகாரம் 1 சாமுவேல் 6வது வசனம். அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உண்மையிலே இறங்குவார். ஆவியானவர் அபிஷேகம் கிடைக்கிறது. ஆவியானவர் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருத்துவத்தில் 3வது நபர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர்.
குமாரனுடைய ஜெபத்தினால ஆவியானவர் வருகிறார் புதிய ஏற்பாட்டில். புதிய ஏற்பாட்டில் வந்தாச்சுன்னா அவர் என்றென்றைக்கு நம்மளோடு கூட வாசமாயிருப்பார். ஆனா பழைய ஏற்பாட்டில் அப்படி கிடையாது. வருவார், போயிடுவார். கூட தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷனாவே தீர்க்க தரிசனம் சொல்லி, தீர்க்க தரிசனங்கிறது பலமுறை நம்ம தியானிச்சிருக்கிறோம். திரும்ப ஒரு காரியத்தை சொல்ற முடியும். இது ஒரு வரமுங்க. எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். எல்லாருக்கும் கொடுக்க மாட்டார். இந்த வரத்தை ஒரு சிலருக்கு தான் ஆண்டவன் கொடுக்கிறார். ஒரு சிலர் சொன்னாங்கன்னா அது அப்படியே டாக் டாக் டாக்னு நிறைவேறும். உங்களுக்கு ஏற்கனவே சொன்னதை திரும்ப நான் சொல்றேன். இந்த கொரோனா 2019 வந்துச்சு. 2019 ஜனவரி மாசம் எத்தனையோ ஊழியக்காரர்கள் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. என்ன சொன்னாங்கன்னா, இந்த வருஷம் செழிப்பா இருக்கும், அப்படி இருக்கும், இப்படி இருக்கும், இப்படி இருக்கும், அப்படி இருக்கும். அதுல ஒரு ஊழியக்காரர், எங்களுடைய ஊழியத்தை யார் யாரெல்லாம் தாங்குகிறார்களோ அவர்கள் வாழ்க்கை செழிப்பா இருக்கும் அப்படின்னு அடிச்சு விட்டார். ஆனா அந்த வருஷம் கொரோனான்னு ஒன்று வரும், இந்த உலகத்துல பாதி காலியாயிரும்னு சொல்லவே இல்லை. காரணம்னா அவங்க எல்லாம் தீர்க்க தரிசனம் கிடையாது. ஆனா இங்க சொல்றாரு, நீ தீர்க்க தரிசனம் சொல்லி வேறு மனுஷன் ஆவாய்கிறார். மாத்திரமல்ல, இப்ப 11வது அதிகாரம் 15வது வசனத்துல பாருங்க. அடுத்து என்ன கொடுக்கிறார் பாருங்க. 11:15. அப்படி ஜனங்கள் எல்லாரும் கில்காலுக்கு போய் கர்த்தருடைய சந்நிதியிலே சவுலை ராஜாவாக ஏற்படுத்தி, கழுதையை தேடி போனாரு, ராஜாவை மாற்றிட்டார். ஆனா ராஜாவை ஆக்குறதுக்கு முன்னாடி அபிஷேகத்தால தவிர்த்துக்கிறார். சரி, இது சவுலுக்கு கிடைத்தது ஒரு குப்பி. ஆனா அடுத்த அபிஷேகம் யாருக்கு கிடைக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13வது வசனம். இங்கேயும் தாவீது கேட்கவே இல்லை. கொடுக்கிற தேவன் கேட்காதான் கொடுப்பாரு, கேட்காமலே கொடுப்பாரு. குமாரனை கொடுத்தாரு. இங்க சவுலுக்கு ஒரு அபிஷேக தைலத்தை ஒரு குப்பி, இமிட்டு கொண்டு குப்பி. இந்த குப்பி எப்படி இருக்குன்னா டெக் டெக் சின்னதா டிராப்ஸ் வரும். ஆனா 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 13. அப்பொழுது சாமுவேல் தைல கொம்பை எடுத்து அவன் சகோதரர்களே அபிஷேகம் பண்ணினான். அது முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் இறங்கி வந்தார். எண்ணெய், ஆவியானவர் ஒரு எண்ணெய்க்கு உதாரணம். எண்ணெயும் ஆவியானவர் இணைந்து போறாங்க. நம்ம மத்திய 25வது அதிகாரத்துல 10 கன்னிகள்ல 5 கன்னிகள், 10 பேரும் கன்னிகள் தான். 10 பேரும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரைக்கும் காத்திருக்காங்க. ஆனா அவங்க எண்ணெய் கொண்டு போல 5 பேர் எண்ணெய் கொண்டு போனாங்க. இதே தான் இங்கேயும் பாருங்க. எண்ணெயும் ஆவியானவரும் இணைந்து தான் போகும். ரைட். கர்த்தர் ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கினார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டார். இது என்ன அப்படின்னு நம்ம பார்க்க. இது முதல் முறையாக அபிஷேகம் பண்ணுகிறார், ஒரு அபிஷேகம். ஆனா இங்க மாத்திரம் கிடையாது, 3 தடவை அபிஷேகம் நடக்குது. 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 4வது வசனம். இப்ப தாவீது ராஜாவாயிட்டார். உங்களுக்கு தெரியும், இஸ்ரவேல் 2 கோத்திரம். ஒன்று யூதா, கீழே இருக்கு 2.5 கோத்திரம். வடக்கு இஸ்ரவேல், அது 10 கோத்திரம். இப்ப என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 சாமுவேல் 2வது அதிகாரம் 4. அப்பொழுது யூதாவின் மனுஷர்கள் வந்து ராஜா வாக்கியாச்சு. 2வது அபிஷேகம் எப்ப நடக்குதுன்னா, தாவீதை யூதா வம்சத்தன்மை ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். சவுல் மறிச்சிட்டார். யுத்தம்லாம் நின்று போச்சு. இன்னைக்கு அபிஷேகங்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் எப்படி கொடுக்கிறார்? கேட்காமலே கொடுக்கிறார். இது 2வது அபிஷேகம். 3வதாக ஒரு அபிஷேகத்தை பார்க்கிறோம். 2 சாமுவேல் 5வது அதிகாரம் 3வது வசனம். 5:3. இஸ்ரேல், இது வடக்கு. இஸ்ரேல் மூப்பர்கள் எல்லாரும் எப்ரோனிலே ராஜாவிடத்தில் வந்தார்கள். தாவீது ராஜா எப்ரோனிலே கர்த்தருக்கு முன்பாக அவரோடு உடன்படிக்கை பண்ணிட்டு முன்பு அவர்கள் தாவீதை இஸ்ரவேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணினார்கள். இது 3வது. தாவீது ராஜாவாகும் பொழுது 30 வயது. 30 வயதுங்கிறது ரொம்ப ரொம்ப இளமையான வயது. ஆனா அந்த வயதுல தான் 3 டைம்ஸ் ராஜா ஆயிட்டார். 40 வருஷம் ராஜபாரியம் பண்ணினார். அப்ப இன்னைக்கு
ஆண்டவர் சவுலுக்கு ஒரு அபிஷேகம் கொடுத்தார், தாவீதுக்கு அபிஷேகம் கொடுக்கிறார். அடுத்து பாருங்க, இந்த அபிஷேகத்தை நம்ம என்னன்றதை கொஞ்சம் பார்க்க இருக்கிறோம். எடுத்துக்கலாம் அபிஷேகத்தை குறித்து ஒரு டீட்டெயிலான ஒரு ஸ்டடி எடுத்துக்கோங்க. லேவியராகமம் யாத்ராகமம் 30வது அதிகாரம் 30-23. யாத்ராகமம் 30வது அதிகாரம் 23வது வசனம். எல்லாத்துக்குமே ஒரு ஃபார்முலா இருக்கு. அப்ப இந்த அபிஷேகத்தை எப்படி செய்யணுங்கிற ஒரு ஃபார்முலாவை ஆண்டவர் எழுதி கொடுத்திருக்கிறார் மோசேக்கு. வாசிப்போமா? ஒரு தைலம், மேன்மையான சுகந்த வர்த்தங்களாகிய சுத்தமான வெள்ளை போலத்திலே பரிசுத்த ஸ்தலத்தின் சேக்கல்படி 500 சேக்கல் இடை. இந்த வெள்ளை போலங்கிறது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறக்கும் போது கொண்டு வந்த தைலத்துல ஒரு போர்ஷன். அங்க பாருங்க, சுகந்த கருவளம் பட்டை, அதில் பாதியாகிய 250, 500 250. சுகந்த வாசம்பில் 250. சுகந்த வாசம்புங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அது ஒரு வகையான தைலம். அதெல்லாம் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் வசம்பு தைலம். லவங்க பட்டை 500 சேக்கல் எடை. ஒலிவ எண்ணெய், ஆலிவ் ஆயில் 1 குடம் எண்ணெய் எடுத்து அதை பரிமள தைலக்கால் செய்வது போல கூட்டப்பட்டு பரிமள தைலமாகிய சுத்தமான அபிஷேகத்தை உண்டு பண்ணும். அது பரிசுத்த ஒரு ஃபார்முலால ஆண்டவர் ஒரு பரிசுத்த தைலத்தை உண்டு பண்ணிக்கிறார். எல்லாம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதனுடைய அடிப்படையான காரியம் இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபிஷேக தைலங்கிறது என்னன்றது பாத்தீங்கன்னா, சங்கீதம் 20வது அதிகாரம் 6வது வசனம். சங்கீதம் 20:6. கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணவர்களை ரட்சிக்கிறார் என்பது இந்த அபிஷேகம் எதுக்கான ரட்சிக்கிறது. இன்னைக்கு உலகத்துல கோடான கோடி மக்கள் இருக்காங்களா? எஸ், இருக்காங்க. ஆனா அவர்களுக்கு என்ன கிடையாது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபிஷேகம் கிடையாது. போராட்டம் இருக்கா? எல்லாருக்கும் இருக்கு. யாருக்கு இல்ல சொல்லுங்க? எல்லாருக்கும் இருக்கு. ஆனா கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணவர்களை ரட்சிக்கிறார் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். தமது வலது கரம் செய்யும் ரட்சிப்பையும் வல்லமையை காண்பித்து தமது பரிசுத்தவான்களுடைய பாதம் ஜெபத்தை கேட்கிறார். இந்த 20வது அதிகாரம் ஒரு ஆழமான அதிகாரம். இது என்னன்றத ஒரு 5 minutes தியானிச்சுக்கிட்டு நமக்கு செய்தி போயிடும். முதல் வசனத்துல பாருங்க, 21. ஆபத்து காலத்திலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்பாராக. இது யார் ஜெபிக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, சபையில இருக்கிறவங்க எல்லாரும் தாவீதை பார்த்து ஜெபிக்கிறாங்க. தாவீதுக்காக ஜெபிக்கிறாங்க. பிராக்கெட்ல தாவீதின் சங்கீதம். ஆபத்து காலத்திலே கர்த்தர் உமது ஜெபத்தை கேட்டு யாக்கோபின் தேவனுடைய நாமம் உமக்கு உயர்ந்த அடைக்கலமா இருப்பதாக. அப்ப ஆபத்து காலங்கிறது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, எஸ் பாத்தீங்களா, ஆவியானவர் அதே ஒரு செய்தியை தொடர்ந்து கனெக்ட் பண்றாரு. இப்ப நல்லா கேட்டுக்கோங்க. ஒரு ஜெபம். இன்னைக்கு நம்ம ரொட்டீன் லைஃபை வாழ்ந்துட்டு இருக்கோம். நான் சின்ன ஒரு மப்பட்டை வச்சிருக்கிறேன். ஆஸ்திரிக்கு போவேன், வருவேன், மெசேஜ் ஏற்கனவே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். அடுத்து நான் இன்னொரு செய்தி ரெடி பண்ணி வச்சிருக்கேன். இப்படி நான் இந்த வாழ்க்கை ரொட்டீனா போயிட்டு இருந்தேன். ஆனா தாவீது அப்படி கிடையாது. எத்தனையோ எதிரிகள் சூழ்ந்திருக்கிறாங்க. அவருடைய மகன், வீட்டுக்குள்ள மகன் அப்சலோம், அத்தனை எதிரிகளும் எப்ப தாவீதை கொல்லலாம்னு சொல்லி இருக்கிறாங்க. அப்ப ஆண்டவர் அபிஷேகம் பண்ணியிருக்கார், அவரை காப்பாற்றுவார். ஆனா தேவை மற்றவர்கள் ஜெபிக்கணும். முதல் வசனம். இரண்டாவது பாருங்க, சங்கீதம் 22. அவர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து உமக்கு ஒத்தாசை அனுப்பி சீயோனிலிருந்து உண்மை ஆதரிப்பார்கள். அப்ப அந்த ஜெபத்துல என்னன்னா ஒத்தாசை, ஹெல்ப். இன்னைக்கு இந்த ஹெல்ப் ஏன் தேவை அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நமக்கு என்ன ஆபத்து எப்படி வரும்னு தெரியாது, என்ன பிரச்சனை எங்க இருந்து வரும் நமக்கு தெரியாது. ஆனா வரும். ஆனா அபிஷேகம் பண்ணவர்கள அவர் காப்பாற்றுவார். இதான் குறிப்பு. மூணாவதாக, நீர் செலுத்தும் காணிகளை எல்லாம் அவர் நினைத்து ஒரு சர்வாங்க தகன பலியில் பிரியமா ஏற்றுக்கொள்ளும். நீர் செலுத்தும் காணிக்கைகளை எல்லாம் அவர் நினைத்து. நாங்க 6 மணிக்கு ஆலயத்துக்கு போனோம். எனக்கு அப்பம் கிடைச்சிச்சு. நான் காணிக்க முதலே ரெடியா வச்சிருப்பேன். என் மனைவி தான் எனக்கு காணிக்க கொடுப்போம்.
இன்னைக்கு எனக்கு முன்னாடி 3 பேர், 4வதாக ஒருத்தர் ஒரு 30 வயசு இருக்கும், நல்லா ஒரு கண்ணாடியெல்லாம் போட்டு டீசெண்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காரு. இப்படி நின்றுட்டு இருக்காரு. காணிக்கை வாங்குறதுக்கு அந்த தம்பி வந்துகிட்டே இருக்காரு. முன்னாடி இவர் போட்டாரு. ஆனால் அவர் இப்படி ஸ்ட்ரைட்டாக நிற்கிறார். காணிக்கை கொடுக்கறது மனசு இல்லைங்க. நான் கரெக்டாக பின்னாடி இருக்கிறதால நான் நோட் பண்ணுறேன், என்னையா இது காணிக்கை ஏதாவது ஒன்று கொடுக்கலாம்ல. ஆனால் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, நீர் யாரு? தாவீது. நீர் செலுத்தும் காணிக்கையில எல்லாம் அவர் நினைத்து. ஆண்டோடைய பிரெயினுக்குள்ள என்ன வந்ததுன்னா, தாவீது காணிக்கை கொடுத்துருக்காரு, நான் ஒரு காணிக்கை கொடுக்குறேன், நீங்க ஒரு காணிக்கை கொடுங்க, அதை அவர் நினைத்து உமது சர்வாங்கதங்களும் பிரியமாக ஏற்றுக்கொள்வார்கள். ஏற்றுக்கொண்டார்னா உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு. அடுத்த 4வது பாருங்க, அவர் உமது மன விருப்பத்தின்படி அவர் உமது சபை மக்கள் தாவீதுக்காக ஜெபிக்கிறாங்க. என்ன அழகா ஜெபிக்கிறாங்க பாருங்க. அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தள்ளி உமது ஆலோசனை எல்லாம் நிறைவேற்றார். ஆலோசனைங்கிறது என்னன்னா, இது ஒரு யுத்த ஆலோசனை. எப்படி போனோம்? இங்க அப்சலோம் நமக்காக எதிரியாக நிற்கிறான். அகிதோப்பேல் ஒரு ஆலோசனை சொல்லிட்டு இருக்கான். அந்த ஆலோசனை என்னை அழிச்சிடக்கூடாது, இப்படி ஆண்டவர் அழிச்சிடாரு. இது எல்லாத்துக்குமே அவர் ஒரு பாதையை கொடுத்துட்டு இருக்காரு. இதுக்கு ஒரே ஒரு கீ வார்த்தை இதான். 6, கர்த்தர் தாம் அபிஷேகம் பண்ணவர்களை ரட்சிக்கிறார். சரி, 5வது நாங்கள் சபை மக்கள் நாங்கள் உமது ரட்சிப்பினாலே மகிழ்ந்து. அது அங்க ரட்சிப்பினா மகிழ்ந்துனா, ஆண்டவர் எங்க ராஜாவாகிய தாவீதுக்காக நாங்க ஜெபம் பண்ணணும், அவர் ரட்சிக்கிறார், ரட்சித்தார். எங்கள் தேவனுடைய நாமத்தை கொடியேற்றுவோம், உமது வேண்டுதல் எல்லாம் கர்த்தர் நிறைவேற்றுவாராக. நாங்கள், எங்களுக்கு சந்தோஷம். என்ன சந்தோஷம் அப்படின்னா, தாவீது எங்க ராஜா, அவருக்காக நாங்கள் ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். அவர் என்ன செய்வார்னா, அபிஷேகம் பண்ணினவரை ரட்சிக்கிறார். ரைட். 7வது வசனம், சிலர் ரதங்களை குறித்து, சிலர் குதிரைகளை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம், நாங்களோ எங்கள் தேவனுடைய கர்த்தருடைய நாமத்தை குறித்து மேன்மை பாராட்டுகிறோம். அப்ப இது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, உலக பிரகாரமான ஒத்தாசைன்னு ஒன்று இருக்குது. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஹெல்ப் இருக்கும், அவங்க அதை முழுமையா நம்பிட்டு இருப்பாங்க, எனக்கு இதுதான் என்னை காப்பாற்றும் அப்படின்னு சொல்லி. ஆனால் ஆண்டவர் கம்ப்ளீட்டான சிலர் மாற்றி விட்டுருவார். பாருங்க 8வது வசனம், அவர்கள் முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ நிமிர்ந்து நிற்கிறோம். அவர்கள் நாங்கள். அந்த அவர்கள் யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அபிஷேகத்து மேல நம்பிக்கை இருக்கிறது, காணிக்கை கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கு என்னால் எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருந்துச்சு. அது அந்த ஆளு நீட்டிட்டு இருக்காரு, அந்த தம்பி அப்படி நேரம் பார்த்துட்டு இருக்கான். அவனை குறித்து எனக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கு. அது ஆண்டோடைய பழக்கம், எனக்கு அதுக்கு சம்மந்தம். நான் பார்த்தனால அதை நான் உங்களுக்கு சொல்றேன். மேன்மை பார்க்கிறோம். அவர்களோ முறிந்து விழுந்தார்கள், நாங்களோ எழுந்து நிமிர்ந்து நிற்கிறோம். 9, கர்த்தாவே ரட்சி, நாங்கள் கூப்பிடுகிற நாளிலே ராஜா எங்களுக்கு செவி கொடுப்பாராக. இந்த ராஜா யாருன்னா, ஆளுகை செய்கிற தேவன். இப்ப தாவீது ராஜா தான், இந்த ராஜாதி ராஜன் இது ரட்சிக்கிறார் நம்ம பார்க்கணும். சரி, இப்ப சங்கீதம் 89வது அதிகாரம் 89:20. என் தாசனாகிய தாவீதை கண்டுபிடித்தேன், என் பரிசுத்த தைலத்தினாலே அவனை அபிஷேகம் பண்ணினேன். பரிசுத்த தைலத்தினாலே அபிஷேகம் பண்ணினேன். இன்னைக்கு தாவீதை குறித்து நம்ம பார்த்தாச்சு. இப்ப நமக்கு இது எப்படி ஆசீர்வாதம்? சரி, அப்ப பழைய ஏற்பாட்டுல ஒரு ஆசாரியனை அபிஷேகம் பண்றாங்க. ஆனா புதிய ஏற்பாட்டுக்குள்ள வர போது நம்மளை எப்படி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 1 பேதுரு. இதுதான் இன்னைக்கு நமக்கு கிடைக்க. எப்பவுமே இந்த பைபிள் யாருக்கு இது ஒரு சத்திர புஸ்தகம், சத்திர புஸ்தகம் இல்ல நான் சொல்ல மாட்டேன். ஆனா இது நமக்கு இது கனெக்ட் ஆகும். 1 பேதுரு 2வது அதிகாரம் 9வது. நீங்களோ சவுலை காமிச்சேன், தாவீதை காமிச்சேன், சபை மக்களை பார்த்தோம், எப்படி தாவீதுக்காக ஜெபம் பண்ணாங்கன்னு சொல்லி இன்னைக்கு நம்மளை பார்க்கணும். நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் இருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளிக்கு அழைத்துடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியும் ராஜ ரீகமான ஆசாரியர் இருக்கட்டும். இந்த தைலத்தை யார் மேலதான் ஊத்தலாம்னா, ராஜா மேல ஊத்தலாம். 2வது, அபிஷேகம் பட்ட இந்த
ஆசாரியர் கூட்டம் மேல தான் அந்த இது இருக்கணும், வேற யார் மேலே இருக்கக்கூடாது. ஆனா பரிசுத்த ஜாதியும் அவருடைய சொந்த ஜனம். 30 முன்னே நீங்கள் தேவனுடைய ஜனமா இருக்கவில்லை. இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை கொடுத்திருக்காரு. அதுதான் அபிஷேகம். அபிஷேகங்கிறது ஒரு அந்நிய பாஷையில் நம்ம ஜெபிக்கிறோம். ஆண்டவர் அபிஷேகத்தை தலையில இருந்து ஊத்துறாரு. அந்த ஆவியில நிரம்புற ஒரு வாழ்க்கையை கொடுக்கிறார். இப்பொழுதோ அவருடைய ஜனங்கா இருக்கு. முன்னே நீங்கள் இரக்கம் பெறாதவர்கள் இப்பொழுது இரக்கம் பெற்றிருக்கிறீர்கள். இரக்கம், இந்த இரக்கத்தினால்தான் நான் உங்க முன்னாடி உட்கார்ந்துருக்கிறேன். நீங்க இந்த வார்த்தையை கேட்கறீங்க. சரி, இது இன்னைக்கு உள்ள ஆசீர்வாதம். இன்னைக்குள்ள ஆசீர்வாதம். ஆனா நித்தியத்துல போகும்போது இதை விட ஒரு விசேஷமான ஆசீர்வாதத்தை ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிறார். வாசிப்போமா? வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 6வது வசனம். வெளிப்படுத்துதல் 1:6. திரும்ப நான் சொல்றேன், 2 ஆசீர்வாதம். ஒண்ணு, இந்த பூமியில் நம்ம வாழும் பொழுது நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொள்ளுகிறார். உலக தோற்றத்துக்கு முன்னாடியே தெரிந்து கொண்டார். தாயின் கர்ப்பத்திலிருந்தே தெரிந்து கொண்டார். தெரிந்து கொண்டு ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். அந்த அபிஷேகம் இந்த பூமியில் நம்ம வாழும் பொழுது எதிரிகள் நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. அந்த அபிஷேகம் இருக்கிறதுனால ஆண்டவர் எப்படி ஆசீர்வதித்தானே சங்கீதத்திலிருந்து அவங்களுக்கு காமிச்சிட்டேன். இப்ப நித்தியத்தை பார்க்க போயிடும். வெளிப்படுத்துதல் 1வது அதிகாரம் 6. நம்மிடத்திலே அன்பு கூறு. இதாங்க அன்பு கூறு. இந்த அன்பு மாறுமானா உலக பிரகாரம் மக்கள் அன்பு மாறிக்கிட்டே இருக்கும். குறிப்பாக ஒரு பெண்ணுடைய அன்பு எப்படி மாறுங்கிறத நான் சொல்றேன். ஒரு பெண் குழந்தை பிறக்குது. அது அப்பா அம்மா மேல, குறிப்பா அப்பா மேல உயிரையே வச்சிருக்கோம். அந்த பிள்ளை அப்படி அன்பா வளர்த்து 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 ஒரு நாள் திருமணம் செய்து கொடுப்பாங்க. திருமணம் செய்து கொடுத்தானா அந்த பொண்ணுடைய வாழ்க்கை கணவன்கிட்ட போயிடும். என்னுடைய வாழ்க்கையை நான் சொல்றேன். நான் என்னுடைய திருமணம் நடந்துச்சு 84. அப்ப எங்களுக்கு ஒரு டௌரியாக ஒரு ஃபியட் கார் கொடுத்தாங்க எங்க மாமனார். கல்யாணம் முடிஞ்ச உடனே கார்ல ஏறும்போது அவங்க அம்மா அழுகிறாங்க, தங்கச்சி கதறி கதறி அழுகிறா. அப்புறம் நானும் கூட நினைச்சேன், அந்த பிள்ளை எப்படி விட்டுட்டு போயிருப்பான்னு நினைச்சேன். கார்ல ஏறிக்கிட்டா வந்தோம். இது கரெக்டா ஒரு 4 நாள்ல நாங்க ஃபர்ஸ்ட் ஞாயிற்றுக்கிழமை அங்க சர்வீஸ் அட்டன் பண்ண போகணும். 3 நாள் ஆயிடுச்சு கல்யாணம் முடிஞ்சு. 4வது நாள் திருவாரூர் போனோம். அங்க சர்வீஸ் அட்டன் பண்ணியாச்சு. அவ தங்கச்சி அழுகிறா, இவ அழ மாட்டேங்கிறா. கார்ல ஏறி உட்காந்துக்கிட்டாச்சு அவங்க. பாருங்க, 4 நாள்ல அந்த அன்பு மாறிடுச்சு. தங்கச்சி அழுதா, இவ அழ மாட்டேங்கிறா. அடுத்து என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அன்பு கணவன் மேல பயங்கரமா இருக்கும். மாப்பிள்ள மாப்பிள்ள மாப்பிள்ள, கணவன் கணவன் கணவன். ஆனா ஒரு குழந்தை பிறந்தா அந்த அம்மாவுடைய அன்பு மாப்பிள்ளையில் இருக்கிறதெல்லாம் குறைஞ்சு 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 பிள்ளை மேல வந்துடும். பிள்ளை அவ்வளவு நேசிப்பாங்க. ஐயோ என் பிள்ளை சாப்பிடாதா, ஒரு வாயாவது சாப்பிடாதான். பிள்ளை கல்யாணம் ஆகி ஒரு பேர பிள்ளை பிறக்கும் அல்லது பேத்தி பிறக்கும். அப்ப அம்மா அப்பாவை 90% மறந்துடுவாங்க. இந்த அன்புல மாறுற அன்பு. ஆனா ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற அன்பு என்ன அன்பு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மிடத்திலே அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்மளை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாக்கி அவருக்கு பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக இது நித்தியத்தில் நடக்குது. இந்த பூமியில ஆண்டவர் நமக்கு அபிஷேகத்தை கொடுக்கிறார். அபிஷேக தைலத்தை நம்ம மேல ஊத்துறாரு. ஆவியை நம்ம மேல இறங்குறார். இந்த வாழ்க்கையில வாழ்றதுக்கு எதிர்த்து போறதுக்கு அத்தனை ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கிறார். ஆனா என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக மாத்திரம் அல்ல. இன்னொரு வசனத்தை நான் உங்களுக்கு வாசி நம்ம அதை முடிக்க போகிறோம். அதை வெளிப்படுத்துதல் 5வது அதிகாரம் 9வது வசனம். எங்களை தேவனுக்கென்று உம்முடைய இரத்தத்தினாலே மீட்டுக்கொண்டு 10 எங்களை தேவனுக்கு முன்பாக எங்களை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கினீர். முடிச்சிச்சு. விசுவாசத்துல ஆக்கிட்டாரு. இங்க ஆக்கிட்டாரு. அங்கே தாவீதுக்கு ஒரு அபிஷேக தைலத்தை ஊத்தினார். ஊத்தி ராஜாவாக மாற்றிட்டார். ஆனா தாவீது இருக்காரா? மறுத்துட்டார். இன்னைக்கு நமக்கு ஆண்டவர் ஒரு நிச்சயத்தை கொடுத்திருக்கிறார். ஒரு ஓடுகிற ஓட்டத்துல நிச்சயத்தோடு நம்ம ஓடுறதுக்கு கொடுக்கிறார். அதனாலதான் நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினார்கள். அதுங்க பூமியிலே அரசாள்வோம். அந்த பூமியில அரசாடுறது என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். எடுத்துக்கோங்க. வெளிப்படுத்துதல்
20வது அதிகாரம் 6வது வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குலோன் பாக்கி இருக்கிறார். 2வது, இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கு முன்பாக ஆசாரியராய் இருந்து, ஆசாரியர் ரொம்ப 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 முக்கியம், இருந்து அவரோடு கூட 1000 வருடம் அரசாண்டார்கள். இந்த ஆசாரியா இருக்கிறது என்கிறது என்ன அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, வெளிப்படுத்துதல் 22வது அதிகாரம் 4வது வசனம். இன்னைக்கு ஒரு அபிஷேகம் கிடைச்சிருக்கு. அந்த அபிஷேகத்தின் மூலமாக நீங்க உங்களுக்கு ஆண்டவருக்குள்ள ஒரு உறவு இருந்துகிட்டே இருக்குது. அதுல ஒரு உயர்த்து கொடுத்துக்கிட்டே இருக்காரு, ஹைட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. இருக்கும்பொழுது அவருடைய ஊழியக்காரர்கள் அவரை சேவித்து அவருடைய சமூகத்தை தரிசிப்பார்கள். அவருடைய நாமம் அவருடைய நெத்தியிலே எழுதப்பட்டிருக்கும். இது யாருக்கு? ஊழியக்காரர்களுக்கு. ஆண்டவருக்கு முன்பாக நிற்கிற ஒரு கூட்டத்தார் ஆசாரியர்கள். 2 ஊழியர் இருக்குதுங்க. 1 ஆளுகை செய்தது. பட்டணம் 5 பட்டணம் கொடுப்பாரு, 10 பட்டணம் கொடுப்பாரு. உங்களுடைய தாளந்தை நீங்க எப்படி யூஸ் பண்றீங்களோ கொடுப்பாரு. அது ஒரு ஊழியம். ராஜாவும் இருக்கலாம், ஆசிரியர் இருக்கலாம். ஒரு பாஸ்டர், நான் ஆரம்ப காலத்துல அவருடைய செய்தியை நிறைய கேட்பேன். ட்ரிச்சில் அவர் இருக்கார். அவர் இந்த இதெல்லாம் டீச்சிங் அவர் நிறைய அவர் கேசட் இருந்து கற்றுக்கொண்டேன். அவர் சொல்றாரு, ஆண்டவர் என்கிட்ட கேட்டார்னா, ஆண்டவரே நான் 1 வருஷம் ராஜாவாக ஆள்கை செய்வேன், அடுத்த வருஷம் ஆசாரியாக உங்களை தரிசிக்க நான் வந்துடுவேன், இப்படி செய்வேன்னு சொல்லி அவர் சொன்னாரு. ஆனால் என்ன நடக்கும்னு தெரியாது. ஜெபிச்சு முடிப்போமா? மகா இரக்கமும் கிருபையும் உள்ள பிதாவே, உம்மை துதிக்கிறோம் ஐயா. நீர் தருகிற தேவன் ஐயா, கிவிங் காட். அபிஷேகத்தை தருகிறையா, தைலத்தை ஊற்றுகிறீரையா. அந்த தைலம் தலையிலிருந்து வாழை தாடி வரை அப்படியே இறங்கி வந்து கொண்டே இருக்கிறதுக்காக நன்றி ராஜா. எங்களை இணைக்கிறீரையா, அந்த பரலோகத்தோடு எங்களை இணைக்கிறீரையா. பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆசீர்வதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் ஜெபங்களுக்கு தாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.